Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் வந்து ரன் பண்றாங்க. இந்த கான்டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றாங்களோ அவங்களுக்கு 3000 ரூபாயில இருந்து 25000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவார்ட்ஸ்மே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த கான்டெஸ்ட்ல எப்படி வந்து கலந்துக்கிறது, எப்படி இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணனும், எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்றது, என்னென்ன கான்டெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க, இதுக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாமா, என்ன ப்ரொசீஜர் வந்து இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். சோ வீடியோ வந்து முழுமையா பார்த்தீங்க அப்படினா கண்டிப்பா நீங்களுமே இத வந்து ஜெயிக்க முடியும், வின் பண்ணவும் முடியும். வின் பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பே பண்றாங்க. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ வந்து முழுமையா அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நண்பா. சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு கான்டெஸ்ட் வந்து யார் வந்து ரன் பண்றாங்க அப்படினா நம்ம இந்தியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் பண்றாங்க. இதுக்கான வெப்சைட்க்கான லிங்க் வீடியோக்கு கீழ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த இடத்துல டியூ அப்படிங்கறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல ஓபன் டாஸ்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஓபன்ல தான் இருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல கிரீன் கலர்ல ஓபன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து மை கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்றாங்க. mygovernment.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இதுல வந்து கிடைச்சிரும். இங்க வந்து என்னென்ன கான்டெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து மந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த மந்தன் ஸ்கீமை பத்தி நீங்க வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து எடுக்கணும். அதாவது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இந்த ரீல்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஜிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரீல்ஸ் நீங்கள் வந்து கான்டெஸ்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்குறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் 1 மினிட் வீடியோவாக நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இந்த மந்தன் அப்படிங்கிறத பற்றி வந்து கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்குருவாங்க. யாருடைய வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப யூனிக்னஸாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவார்ட்ஸும் கொடுப்பாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த கேஷ் ப்ரைஸை வின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக் யுவர் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கான்டெஸ்ட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி மோர் டீடைல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10 இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 12 ஆகிட்டு இருக்குது. 2 டேஸ்க்கு முன்னாடியே லான்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் எப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த் 30 வரைக்கும் இருக்குது. அதாவது ஏப்ரல் 30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்டில் வீடியோ எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். இது வரைக்கும் வந்து ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி மக்கள் வந்து கான்டெஸ்ட்டாக எடுத்து வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களுமே வந்து உள்ளே வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ரீல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ டிசைனிங் கொடுத்துருக்காங்க, போஸ்டர் டிசைனிங். இந்த மந்தன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த மந்தன் யோஜனான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி மந்தன் யோஜனா, உஜ்வாலா யோஜனான்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள்லாம் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் மக்களுக்கு வந்து கொண்டு போக சேர்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு, இது வந்து ஒரு ஆடுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர், ஒரு டிசைனிங், ஒரு கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும். அந்த கிரியேட்டிவ் மைண்டை இந்த இடத்துல நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும். இந்த இடத்துல டிசைனிங்கா போஸ்ட் ஃபார் மந்தன் அப்படிங்க மந்தனை பற்றி நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தனை பற்றி நீங்கள் வந்து ஒரு கம்போஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன் இண்டியா ஒன் எமர்ஜென்சி நம்பர் 112 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், எமர்ஜென்சி நம்பர். இந்த நம்பரை எப்படி நீங்கள் மக்களுக்கு வந்து வெளியில் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ரீல்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஒன் இண்டியா ஒன் எமர்ஜென்சி நம்பர் 112 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும், ரீல்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லை ரெண்டுமே பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. மந்தனை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்பவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ், அதாவது என்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இது வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லோகோ டிசைனிங் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் அதாவது ஃபுல்லாக இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மை கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிடையாது, இப்போ தான் புதுசாக உள்ள வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக்காக உங்களோட பேர் வந்து கேட்பாங்க, உங்களுடைய ஃபுல் நேம், உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்களோ அந்த கண்ட்ரி கொடுங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஜெண்டரோ அந்த ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெஃபர் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வெப்சைட் வந்து தெரிய வந்தது இல்லையா, அதனால் இந்த இடத்துல சேனல் பேர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.